முன்னொரு காலத்துல உலகம் தவறான செயல்களை செய்யும் மக்களால நிறைந்திருந்துச்சு. மக்கள் கீழ்ப்படியாமையினாலேயும் கருணை இல்லாமையினாலேயும் இருந்ததால கடவுளுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. ஆனா நோவா என்ற ஒரே ஒரு நல்ல மனிதர் மட்டும் கடவுள ரொம்ப அன்பு செஞ்சு எப்போது நல்லதையே செய்ய முயற்சி செஞ்சாரு. ஒரு நாள் கடவுள் நோவா கிட்ட சொன்னாரு, நோவாவே, இந்த உலகத்தோட தீமையை அழிக்க ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு அனுப்ப போறேன். ஆனா உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நான் காப்பாத்துவேன். நீ ஒரு பெரிய பேழை செய்யி, அதுல நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். கடவுள் நோவாவுக்கு பேழையை எப்படி செய்யறதுன்னு விவரமா சொன்னாரு. அது நோவாவோட குடும்பம் மற்றும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களினுடைய ஒரு ஜோடி இணை இருக்க போதுமான அளவு பெரியதா இருக்கணும்னு கடவுள் சொன்னாரு. நோவா கடவுளோட வார்த்தையை கேட்டு உடனே தன்னோட மகன்களான சேம், காம், எப்பேத்து ஆகியோரோட சேர்ந்து பேழைய செய்ய தொடங்கினாரு. மக்கள் நோவாவை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா நோவா கடவுளை நம்பினாரு. பேழை செஞ்சு முடிச்சதும் கடவுள் நோவா கிட்ட விலங்குகளை எல்லாம் அழைத்து வரும்படி சொன்னாங்க. யானை, சிங்கம், பறவை, ஒட்டகம், சிறிய பூச்சி வர எல்லா உயிரினங்களும் இரண்டாக அந்த பேழைக்குள்ள நுழைஞ்சாங்க. பிறகு நோவா, அவரோட மனைவி, அவரோட 3 மகன்கள், அவங்களோட மனைவி எல்லாரும் பேழைக்குள்ள நுழைஞ்சாங்க. கடவுள் பேழையோட கதவை மூடினாரு. மழை பெய்ய தொடங்குச்சு. 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே மழை. வெள்ளம் முழு பூமியையும் மூடியச்சு. ஆனா நோவா, அவரோட குடும்பம் மற்றும் படகுக்குள்ள இருந்த எல்லா விலங்குகளும் பாதுகாப்பா இருந்தாங்க. பல மாதங்களுக்கு பிறகு மழை நின்னுச்சு. தண்ணீர் குறைய தொடங்குச்சு. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினாரு. அந்த புறா ஒரு ஆலிவ் இலைய அதன் வாயில கொண்டு வந்துச்சு. நிலம் வறண்டுட்டு என்பதற்கான அடையாளம் அது. கடவுள் நோவா கிட்ட சொன்னாரு, படகை விட்டு வெளியே வா, உன்னோட குடும்பமும் விலங்குகளும் வெளியே வரலாம். நோவா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் வெளியே வந்ததும் ஒரு பலிபீடம் கட்டி தன்னை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி செலுத்தினாரு. பிறகு கடவுள் ஒரு வானவில்லை உருவாக்கி ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு. இனி முழு உலகத்தையும் வெள்ளத்தால அழிக்க மாட்டேன். இந்த வானவில் என் அன்பையும் வாக்குறுதியையும் உங்களுக்கு என்னைக்கும் நினைவூட்டக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கும். நோவா போல மற்றவர்கள் கேலி செஞ்சாலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். கடவுளுடைய வாக்குறுதியை நம்புவோம். அவர் எப்போதும் அதை நிறைவேற்றுவார். நோவா போல நாமும் நல்லவங்களாகவும் விசுவாசம் உள்ளவங்களாகவும் இருக்க முயற்சி செய்வோமா?